என்னம்மா திவ்யா, அவனை அமுச்சு வச்சிட்டியா? எனக்கு நீ அவன் கூட பழகிறது சுத்தமாகவே பிடிக்கல. அவனை பார்த்தாலே என்னன்னு தெரில, ஏதோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனே வரமாட்டேங்குது. இது தப்பாக தான் என் மனசில் பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால நீ அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழகு. நீ எதுவும் அவனை லவ் பண்ணுறியா என்ன? அப்படி எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தா இப்போவே சொல்கிறேன் நான், தயவு செஞ்சு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காத. அவனை லவ்லாம் பண்ணாத. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஒஸ்டானவனாக தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. பார்த்து ஒரு 2 நிமிஷத்துல ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி வந்து அடிக்கிறான் அப்படின்னா, நாளைக்கு நீ லவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படித்தானே பார்ப்பான். உன் கூட பேசுறவங்க பழகுறவங்க எல்லாரையும் தப்பா தானே நினைப்பான். நீ அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அவன் யாரு, ராஜாவா ராமா? அவனுக்கு என்ன பேரோ. அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் சரியான ஆள் இல்லைன்னு. நான் சொல்றது கேட்டுக்கோ, அப்புறம் உன் இஷ்டம். அண்ணா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆம், நான் இப்போதைக்கு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அவர் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நல்லவங்க தான்ண்ணா. அன்னைக்கு எதுவும் ஒரு தப்பான இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை வச்சு யாரையுமே எதுவும் சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு தோணுது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும். நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி நான் இன்னும் யோசிக்கல. எனக்கு அது கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கேன். அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் சரின்னு சொல்லுவேன்னு நான் சொல்லலை. நான் கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் நான் வேலைக்கிட்ட போகிறேன். அப்படி இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதுதான் நான் அம்மாக்கிட்டேயும் வீட்டில் எல்லாத்தையும் கூட சொல்லிட்டேன். அவங்களும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். மெயினாக அவர் அங்கே ஊரில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும் அவங்க பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாண்ணா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் நல்லவர் தான். போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அவரை பற்றி. நீ தான் என்னவோ சொல்ற. உன் வாழ்க்கை வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு தலையிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். நான் யார் விஷயத்துலையும் தலையிடுறவனும் கிடையாது, இட்ஸ் பர்சனலா. பட் இது உன்னோட வாழ்க்கை விஷயம். அதனால நீ யோசிச்சு பொறுமையா முடிவெடு எதுவாக இருந்தாலும். அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறது நல்லது. எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே இது தப்பாக தான் தோணுது. அப்புறம் உன் இஷ்டமா. சரி, உனக்கு எல்லாமே தெரியும். நீ பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஏதாவது பிரச்சனை இல்லை, அவனால ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படின்னா நீ என்னை கூப்பிடு. நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். அவன் ரொம்ப ஓவராக தான் அன்னைக்கு பண்ணிட்டான். எனக்கு அன்னைக்கு பண்ணதுக்கு மட்டும் கோபம் கிடையாது. அவனை பார்த்தாலே ஏதோ தப்பாக தான் தோணிட்டே இருக்கு மனசில். யாரை பார்த்தா எனக்கு இந்த மாதிரி தோணுனதில்லை. ஆனால் அவனை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அதனால தான் அப்படி சொன்னேன். சரிம்மா, நீ பார்த்துக்கோ. சரிண்ணா. என்ன எங்கள் அம்மாவை அத்தன்லாம் கூப்பிட்டீங்க? எந்த உரிமையில கூப்பிட்டீங்க? அத்தை? அப்புறம் வேற என்ன? எங்கள் அண்ணா நான் மச்சான் கூப்பிட போகிறீங்களோ? என்னடி சொல்கிற ரோஸ்லின்? அத்தன் கூப்பிட்டாரா? அண்ணா, தினேஷ் அண்ணா, என்ன நடக்குது? என்ன 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குது? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆஹா, அப்போ கன்ஃபார்மா 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்கு. அட நீ வேறம்மா. அது வந்து நான் சொன்னேன். அது ஒரு உரிமையில தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைம்மா. ஃப்யூச்சரில் மேபி இருக்கலாம். இப்போதைக்கு 2 பேத்துக்கு நடுவில் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. அப்படி இருந்தால் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவோம் என்ன, சரியா? ஒன்றும் இல்லை. ஆமாடி திவ்யா, ஒன்றும் இல்லை. விட்டுரு. ஃப்யூச்சரில் மேபிலாம் இல்லை, இல்லாமல் கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எனக்கு வேறு யாரையாவது மாப்பிள்ளை கூட பார்த்து வைக்கலாம் எங்கள் வீட்டில். அதனால் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடிங்கக்குள்ள. அப்படி இருந்தால் தான் நான் சொல்லியிருப்பேன்ல. சரியா? ரோஸ்லின், என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லைன்னு நான் அப்படி சொல்லலை. இப்போதைக்கு நீங்கள் தான் எதுவும் ஓகே சொல்ல. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொன்னேன்ல. அப்புறம் என்ன நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எப்படி வேற யாராவது ஒருத்தவங்க மாப்பிள்ளை பண்ணுவாங்க? அதெல்லாம் தெரியாது. நானே வந்து பொண்ணு கேட்குறேன். அண்ணா, நீங்களானது பொண்ணு கேட்கலான்னு சொல்கிறீங்க? அந்த லெவலுக்கு போயிடுச்சா? சொல்லவே இல்லை. இதுதான் 2 பேத்துக்கு நடுவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதா? நடத்துங்க நடத்துங்க, நல்லதுதான். பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே தான். எனக்கான ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப ஹாப்பி. இது கூட நல்ல விஷயந்தான். 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ என்னவோ சொல்லுவேன்னு நினச்சேன்.
அஹ், என்ன சொல்கிறது, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கக்கிட்ட சொன்னேன். உங்கள் ஃப்ரெண்டு தான் இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போய் அடுத்தது பொண்ணு கேட்டுறது தான். ம் சொல்லுவேன் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்குது. அதுக்கான டைம் வரும்போது நானே பொறுமையாக சொல்கிறேன் யோசிச்சு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஏஹே, எங்கள் அண்ணன் ரொம்ப நாளாக அலைய விடாதடி. எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபீல் பண்ணுவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா சீக்கிரமாக ஓகே சொல்கிறது உனக்கு நல்லது. ஓகேவா? அப்புறம் நாத்தனார் குழம்ப அப்புறம் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோ. ஏடி, நீ ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் அண்ணா அதெல்லாமே, புரியுதா? ஃபஸ்ட்டு நீ என் கூட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உடனே உங்கள் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறியே. நல்லவர் தான், இல்லைன்னு இப்போ யார் சொன்னா? ஆனால் அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. கொஞ்ச நாள் பொறுமையாக யோசித்து பார்த்து பழகி பார்த்து சொல்லணும். எடுத்த உடனே சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. எங்கள் வீட்டில் அதுவும் இல்லாமல் யோசிப்பாங்க ரொம்பவே. ஆல்ரெடி லவ் மேரேஜ்னால் ஒத்துக்குவாங்களானே தெரியல. அப்படி இருக்கும்போது நானும் மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கெலாம் என்னால் முடியாதுப்பா. அதனால் நான் பொறுமையாக யோசித்து எல்லா விஷயத்தையும் யோசித்து தான் நான் பண்ண முடியும். எடுத்த உடனே சரின்னு நானும் லவ் பண்ணுறேன்னு இறங்கிட்டா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அது இல்லைங்கும் போது ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா. அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, வெயிட் பண்ணி. ரோஸ்லின், நீங்கள் இவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள், எந்த அவசரமும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு புரியுது, காதல் கல்யாணம் அதுவும் இந்த மாதிரி இன்டர் கேஸ்ட்டு இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்போவும் அதெல்லாம் எல்லாரும் பார்க்குறவங்க இருக்காங்க. அதான் ஒரு சிலர் சொல்கிறாங்க மாறிட்டோம் மாறிட்டோன்னு. ஆனால் இது இன்னும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நியூஸில் அதில் இதுலன்னு. அதனால் நான் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. நீங்கள் பொறுமையாக யோசிச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சம்மதிச்சா மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் பொறுமையாகவே இருங்க. நீங்கள் எந்த அர்ஜுனும் எடுத்துக்க தேவையில்லை. நான் வெயிட் பண்ணுறேன். எந்த விஷயமும் பொறுமையாக உட்காந்து பேசி அவங்களுக்கும் புரிய வச்சு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். வீட்டில் உள்ளவங்களும் ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அவங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயாக இருங்க, என்ன கஷ்டப்படுத்திக்க வேணாம். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கண்ணா. உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் அப்பா அம்மா சம்மதம் தேவை கிடையாது, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு நினச்சி அவங்கள மட்டும் வந்தால் போதும்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியறதில்ல அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வலிக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டை விட்டு வரும்போது ஒரு உறவுக்காக இன்னொரு உறவை தூக்கி போட்டுட்டு வரதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது. அதை வந்து எந்த ஒரு பையனுமே யோசிக்கிறதே கிடையாது. பையன் இல்லை, ஒரு பொண்ணுமே தான். அவங்க வீட்டில இருந்து வந்தாலும் அது தப்பு தான், இவங்க வீட்டில இருந்து வந்தாலும் அது தப்பு தான். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம பண்ணால் என்ன தப்புன்னு நினச்சி எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தி அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அப்படியும் மீறி ரொம்பவே அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இந்த ஜாதி வெறியெல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கிறது ஓகே தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்பவே ஃப்ரீடமாக வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களே வந்து ஈஸியாக அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு பேரண்ட்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது தான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வலிக்கும். ஸோ அவங்கெல்லாம் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பேசுனது ரொம்ப கரெக்ட். அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் பேசி புரிய வச்சா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத இருக்க சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் இந்த ஆணவ கொலை பண்ணுறது அது இதுன்னு சொல்லி நடக்கிறதெல்லாம் எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்குது. இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக எல்லாருமே அப்படி கிடையாதுல்ல. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு பார்க்கலாம்ல, அவங்கக்கிட்ட பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்கலாம்ல. ஒரு உறவுக்காக இன்னொரு உறவை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அது வேணான்னு சொல்லி விட்டுட்டு போகிறது இட்ஸ் நாட் ரைட். எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து
ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னது ஒரு 100% கரெக்டாண்ணா. அவங்களோட சம்மதத்தோட வீட்டில் சம்மதிச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். உங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆமாம்மா, அதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு த்ரில் ஆயிடுச்சு. எங்களை மாதிரி 90s கிட்ஸ் 1 2 பேர் கல்யாணமே என்ன பண்ணிக்காம இருக்காங்க. அப்பா அம்மாவோட சம்மதம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. நான் அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சிலர் இந்த பசங்க காலேஜ் கூட முடிக்கிறது இல்லை, அதுக்குள்ள லவ்னு சொல்லிட்டு போய் லவ் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எங்கேயோ போறாங்க வராங்க, ஒண்ணா சுத்துறாங்க. அதெல்லாம் நான் தப்பா சொல்லல. எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட ஒரு விஷயம் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிய வந்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு சின்ன வயசுலயே ஒரு டீனேஜ்குள்ளேயே இப்ப இருக்க பசங்களாம் ரொம்ப வஸ்டா எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், சீக்கிரமா லைஃபை வந்து வாழ்ந்து முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த காலத்துலலாம் பொறுமையா ஒரு லவ்வ சொல்றதுக்கே யோசிச்சு சொல்லுவாங்க. என்னோட சீனியர்ஸே நான் பார்த்துருக்கேன் பல பேரை காலேஜ் டேஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இப்போதைக்கு யாருக்கும் கிடையாது. வந்தோமா சீக்கிரமா லவ்வ சொன்னோமா, நாளைக்கு கல்யாணம் பண்ணோமா, நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சோமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அது ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிளும் கூட. அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி வளர்க்கணும். லவ்னா என்ன, ஒரு புரிதல்னா என்ன, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எப்படி மதிக்கணும், அவங்களும் நமக்கு முக்கியம்தான், எல்லாரும் நமக்கு முக்கியம்தான், எல்லார் கூடயும் எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் பல பேர் சொல்லியே கொடுக்கறது இல்லை. அதனால தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனு ரொம்ப வஸ்ட்டாக இருக்காங்க. யாரையுமே மதிக்கிறது இல்லை, ரிலேட்டிவ்ஸாக யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியறது இல்லைம்மா. வருஷ கணக்கில் மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியவே வருது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. படிக்கும் போதே காலேஜ் படிக்கும் போதே போய் ஏதோ மேரேஜ்லாம் பண்ணிட்டு எப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பயமாவும் இருக்கு அவங்க பண்றதை பார்த்தா. எங்க போய் நிக்க போதோ தெரியல இதெல்லாம். சரி வாங்க, வீடு வந்துருச்சு போலாம். ம், வாங்க வாங்க எல்லோரும் வந்துட்டிங்களா? அதான் மதியானம் வந்துடுவீங்கன்னு தான் சொல்லிட்டு போனீங்க. அதான் சமையல் வேலையெல்லாம் ஆயிடுச்சு. அதான் சமையல் பண்ணிட்டு வந்தேன். ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வரலையா? என் தேவையாக அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் ராஜி வீட்டுக்கு வரல? அவளை நான் கூப்பிட்டேன்னு தானே சொன்னேன் உங்ககிட்ட. நான் கூப்பிட்டேன்னு சொன்னேன், நீ கண்டிப்பாக வருவான்னு சொன்னால உங்கள் அம்மா. அவட்ட சொன்னியா இல்லையா? இல்லை பெரியம்மா, சொன்னேன். அம்மா வந்து எல்லாம் ட்ரிப்பில் உள்ள ஆளோட வந்திருக்காங்கல்ல, அதனால தான் வரலன்னு சொன்னாங்க பெரியம்மா. இன்னொரு நாள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாப்புல வராங்களாம். அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்கல்ல, அதனால தான் அம்மாவும் அப்பா எல்லாருமே சேர்ந்தாப்புல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க ஒரு நாள். அதான் பெரியம்மா, நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வர முடியல மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அட அவள் எப்போ பாரு இப்படி தான்மா பண்ணுவா. புருஷனை விட்டு தனியாக வரவே மாட்டாளாக்கும். உங்கள் அம்மா என்னதான் சொல்கிறதோ தெரில. கல்யாணம் ஆன புதுசுல இப்படி தான். எங்கே போனாலும் சண்முகம் பின்னாடியே தான் போயிட்டு இருப்பா. ஏன்டி வீட்டில் இருடி அப்படின்னு சொன்னால் கூட இருக்க மாட்டா. இங்கே கொண்டு வந்து தான் உங்கள் அப்பா கொஞ்ச நாள் அப்புறம் விட்டுட்டு போனார். அப்புறம் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே தான் இருந்தா. அப்பயும் அக்கா அவர் வராரா பாருங்கக்கா, அக்கா அவர் ஃபோன் பண்ணுனா அப்போ கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்போ பாரு உங்கள் அப்பாவோடய சேர்ந்து தான் இருப்பா. தனியாக கொஞ்ச நாள் கூட இருக்கவே மாட்டாமா. அதனால் வரலன்ட்டு அழக்கும். சரி சரி, நம்ம வீட்டுக்கு வரதில் என்ன இருக்குது? வந்துட்டு போடினா வரலன்ட்டு போயிட்டு இருக்கிறாளா? சரி வருவா. வரேன்னு சொன்னாலா? சரி, அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து தான் வரட்டும். சரி நீங்களாம் வாங்க சாப்பிட்லாம். ஐயா தினேஷ், ஐயா தினேஷ். அம்மா சொல்லுங்கம்மா. கூப்பிடு என்னையா யோசனையில் இருக்க? எங்கே பார்த்துக்கிட்டு கிடக்க? சாப்பிட்லாம் வாயான்னு கூப்பிட்டேன். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம், எடுத்து வச்சிட்டேன் வாங்க. நம்ம ரோஸ்லின் உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டாங்களா? அவங்களையும் பார்த்துட்டு தானே வந்தேன். ஆமாங்க ஆண்டி, அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரோம். அவங்களும் மீட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா, அண்ணா, அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. என் பாப்பா கூட வந்திருந்தா. எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரோம். ஓஹோ பரவாயில்லையே, 3 பிள்ளைங்களா அவங்க வீட்டில்? பெரிய குடும்பம் தான். சரி சரி. இங்கே தான் நான் தான் ஒத்த பிள்ளையோடு நிறுத்திவிட்டேன். அங்கே 3 பிள்ளைங்களா? நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும்லம்மா. உங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அட நீங்கள் வேற ஆன்ட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. எங்கள் 3 பேரையும் பிடிச்சி கத்திட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்கள ஏதாவது டென்ஷன் படுத்திட்டே இருப்போம். எங்கள் அண்ணாலாம் சின்ன வயசில் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான். எங்களை 2 பேத்தையும் போட்டு அடிச்சு அடிச்சு வச்சிருவான். அதனால் பொழுதுனைக்கு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். 3 பேரை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போவுமே சொல்லுவாங்க, சின்ன வயசில் ரொம்ப ரவுடி பண்ணுவீங்க, உங்கள் 3 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் 2 பேரும் அழுதுகிட்டே இருப்பீங்க, அக்காலும் தங்கச்சியும் அவன் பெரியவன் பிடிச்சி பிடிச்சி அடிச்சு வச்சிருவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களாச்சும் பரவாயில்ல, ஒரே பையனோட நிறுத்திக்கிட்டீங்க. இன்னும் 2 3 பசங்களாம் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். சண்டை போடும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் புலம்பிட்டே தான் இருப்பாங்க. ஓ அப்படியாம்மா? சரி சரி சரிம்மா, வாங்க சாப்பிட போவோம். நாளைக்கு ஆஃபீஸா என்ன? ஆஃபீஸ் போகணுமா? இன்றைக்கி லீவு போட்டிங்க, நாளைக்கு போகணுமா என்ன? ஆமாம் பெரியம்மா, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, போகணும். இன்றைக்கி தான் லீவ் போட்டோம். நாளைக்கு கன்ஃபார்மாக ரிப்போர்ட் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட் வேறு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக போய் தான் ஆகணும். ஓ அப்படியா? சரி 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 வாங்க. என்னடி இன்னும் இந்த ஆஃபீஸ் கேபை வேறு காணும். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இவங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு வரவே மாட்டாங்க. வந்துடுவாங்கடி, வெயிட் பண்ண. டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல. பாரு, ரோட்டில் கூட பாரு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அதனால் கூட லேட் ஆகலாம். வந்துடுவாங்க, வெயிட் பண்ணலாம். ஏய் அங்கே பாரு யாருன்னு. வா, வந்து வண்டியில் ஏறு. நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஆஃபீஸ்க்கு. ரோஸ்லின், நீ கேபில் வந்துடு என்ன? நான் திவ்யாவை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை ராஜா, நான் ஆஃபீஸ் கேப்லேயே வரேன். ஆல்ரெடி ஆஃபீஸ் கேப் புக் பண்ணிட்டோம். ஸோ 2 பேரோட நேமும் தான் கொடுத்துருக்கோம். நான் ஆஃபீஸ் கேப்லேயே வந்துடுறேனே. நீங்கள் போங்க, நான் வரேன். இல்லை, எனக்கு புரியல. நான் உன் லவ்வர் கூப்பிட்றேன்ல, வான்னு சொன்னேன். என் கூட வா, நான் ட்ராப் பண்ணுறேன். ஆஃபீஸ் கேபில் போய் என்ன பண்ண போகிறேன்? என் கூட வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் திவ்யா. சும்மா சும்மா என்னை கெஞ்ச வைக்காத. வந்து வண்டியில் ஏறு, வா. இல்லை ராஜா, நான் ஆஃபீஸ் கேப்லேயே வந்துடுறேன். நீங்கள் டெய்லியும் என்னை பிக்கப் பண்ண வேண்டாம். நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணுறோம்ல, அதுவே போதும். நீங்கள் ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நான் வரல. எனக்கு வரலையா? நேற்று என்னடி உன்கிட்ட சொன்னேன்? நான் இனிமேல் பிக்கப் ட்ராப் பண்ணுவேன், டெய்லியுமே நான் தான் உன்னை பிக் பண்ணுவேன் சொன்னேனா இல்லையா? அப்புறம் இப்போ வரலன்னு சொல்கிற? வரலன்னு சொல்கிறவன் நேற்று சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு காலையிலாச்சும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நான் உனக்காக தான் நான் இந்த ரூட்டில் வந்திருக்கேன். எனக்குலாம் தெரியாது, நீ வந்து தான் ஆகணும். என் கூட வா. அதெல்லாம் எப்போ வேணால் பேசிக்கலாம். என் மேலே என்ன உனக்கு கோவம்? எப்போ பாரு நான் எங்கே கூப்பிட்டாலும், நான் என்ன சொன்னாலும் வேணாம், வரல, முடியாது, செய்ய மாட்டேன், நான் உன்னை லவ் பண்ணலை. என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன பிடிச்சிருக்கு இல்லை? பிடிச்சிருக்கு, ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டேல. என் கூட வா திவ்யா ப்ளீஸ். என்ன ரோட்டில் இந்த மாதிரி இன்னும் அசிங்கப்படுத்தாது. ரோஸ்லின் வேற இருக்கா, வான்னு சொன்னேன். அவளுக்கு தான் வர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள்ல, விடலாம்ல. ஏன் ராஜா அவளை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அவள் ஆஃபீஸ் கேபில் தான் வரேன்னு சொல்கிறாள்ல, திருப்பி திருப்பி ஏன் கூப்பிட்டுட்ருக்கீங்க? கொஞ்சம் அவளுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. இப்படி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரோஸ்லின், நீ ஒன்றும் இதில் தலையிட தேவையில்லை. நானும் அவளும் பேசிகிட்டு இருக்கோம், புரியுதா உனக்கு? நாங்கள் 2 பேரும் பர்சனலாக என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கோம். அதை வெக்கமே இல்லாமல் வந்து விட்டு கேட்டுட்டு எங்களுக்கு நடுவில் வந்து சஜஷன் சொல்லிட்டு இருக்க. இப்போ உன்கிட்ட வந்து யாராவது சஜஷன் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லு, கேட்டாங்களான்னு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அவளை லவ் பண்றேன், அவ்வளவுதான். நாங்க என்னவோ பேசிட்டு போறோம். எங்களுக்குள்ள என்ன வேணா இருந்துட்டு போகுது. நீ எதுக்கு நடுவில் வந்து பேசிட்டு இருக்க? பியர் லிமிட். ஜஸ்ட் வாயை மூடிட்டு இரு. திவ்யா, வா போலாம். ராஜா, ரோஸ்லின் என்னோட ஃப்ரெண்டு. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ 15 வருஷமா என்னோட ஃப்ரெண்டாக இருக்கா. அவகிட்ட எப்படி இந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க? பொட்டு கிட்டான்னு சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன கல்யாணம் இது பெட்ரூம்ல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவள் வந்து ஒட்டு கத்திட்டு நடுவில் வந்து பேசுறதுக்கு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். அவள் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுங்கிற ஒரு கன்சர்ன்ல சொல்கிறா. அதுக்கு போய் அவளை இந்த மாதிரி பேசுறீங்க? கையை எடுங்க முதல்ல. நான் வரல, நான் வரலன்னா வரலன்னு சொல்கிறேன்ல, விட்டுருங்க ப்ளீஸ். அதுதான் அவளும் சொன்னான். அதுக்கு போய் அவளை இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ராஜா. ஓ, அப்போ உனக்கு அவ முக்கியம், ஆனா நான் முக்கியம் இல்லைல்ல? அதனால தானே விட்டு கொடுத்துட்டு பேசிட்டேன். இருக்கணும் திவ்யா, பரவாயில்ல. ஆனா நீ இந்த லெவலுக்கு என்ன இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கல. நான் உன் மேல உரிமையில தான் உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ இவ்வளோ என்ன அசிங்கப்படுத்துறல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளம்புறேன்.
இனிமே நீயே கூப்பிட்ற வரைக்கும் நான் உன் கூட வரல, உன் கூட பேசவும் இல்லை. நான் வரேன். திவ்யா, என்னால் உங்களுக்குள்ளே சண்டை வேணாம். நீ கிளம்பு. எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீ அவர் கூட போ. உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே? அப்புறம் எதுக்கு நீ எசிடேட் பண்ணுற? அவர் கூட போகிறதுக்கும் பழகிறதுக்கும் இவ்வளோ எசிடேஷன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணுறதும் தப்பு தான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு உன்னை. சரி, இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீ முதல்ல அவர் கூட போ. அப்போ தான் அவர் சமாதானப்படுத்த முடியும். நீ போ, நான் கேபில் வரேன். சாரி ரோஸ்லின், ஏன் இப்படி அவர் நடந்துக்கிறாரு எனக்கு சுத்தமாக புரியல. வர வர ராஜா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரு. அவர் நடவடிக்கையில் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. ஃபஸ்ட்டு பழகின ராஜாவா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சாரிடி அவர் பேசுனதுக்கு. சரி, நான் போகிறேன்.